கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிட்ட யாவருக்கும் அவர் பதில் அளிக்கிற தேவன். நாம் வாசித்த இந்த வசனம் தாவீது ராஜா சொன்ன ஒரு வசனம். கர்த்தரை புகழ்ந்து பாடின ஒரு பாட்டு. மேலே உள்ள இந்த 18ஆம் சங்கீதத்தின் மேலே உள்ள முன்னுரையை வாசிக்கும் பொழுது தாவீது தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட போது, அதாவது கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தாவீது தேவனுடைய உதவியை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய பலனை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய பாதுகாப்பை எவ்வளவாக அனுபவித்திருப்பார் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தேவனை அதிகமாக புகழ்ந்து பாடுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். நீரே என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் என்றெல்லாம் தேவனை புகழ்ந்து பாடுகிறார். மட்டுமல்ல, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஹல்லேலூயா. நெருக்கம் நமக்கு உண்டாகும் பொழுது நாம் யாரிடமாவது போய் உதவி கேட்க வேண்டும், அல்லது நமக்கு முடிந்தவரையாவது நாம் செய்து அந்த நெருக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதே விரும்புவோம். இது மனித இயல்பு. ஆனால் தாவீது ராஜாவுக்கு நெருக்கம் உண்டான பொழுது அவர் எந்த நபரிடத்திலும் போகவில்லை, தன்னுடைய சொந்த பலத்தையும் நம்பவில்லை. மாறாக தேவனை நோக்கி அபயமிட்டார், தேவனை நோக்கி கூப்பிட்டார், தேவனை நோக்கி அபயமிட்டார். அபயம் என்றால் ஒரு ஆபத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கூப்பிடுகிற கூப்பிடுதல் தான் அபயம். அப்படிப்பட்ட ஒரு அபயம் தேவனுக்கு நேராக அவர் நோக்கி அபயமிட்டார். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். இவர் போட்ட அந்த அபய சத்தத்தை, அபய கூப்பிடுதலை அவருடைய ஆலயத்திலிருந்து தேவன் கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. ஹல்லேலூயா. ஒரு ஆள் நம்மை கூப்பிட்டால் முதலாவது நமக்கு காதில் தான் வந்து அந்த சத்தம் கேட்கும். அதே போன்று நாம் கூப்பிடுகிற சத்தம் மேலே வானத்தில் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனுடைய செவிகளில் ஏறிட்டான். ஹல்லேலூயா. இது தாவீது ராஜாவின் அனுபவம். ஆகவே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களெல்லாம் எங்கேயோ நம்மை சுற்றி தான் நிற்கிறது, அல்லது வீணாக போகிறது, காட்டிலே போகிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. அது தேவனுடைய சந்நிதியிலே போய் அவருடைய செவிகளில் ஏறுகிறது. அப்படியானால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன் சும்மா இருப்பாரா? என்னுடைய பிள்ளை கூப்பிடுகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உடனடியாக நமக்கு இறங்கி வந்து நமக்கு வேண்டியதை அவர் செய்வார். ஆகவே தான் 34ஆம் சங்கீதத்திலே தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். தாவீது ராஜா நமக்கு முன்பாக திட சாட்சியாக இருக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடுவோம். இடுக்கண்கள் எல்லாம் நீங்கி போகும் வரைக்கும் நாம் அவரை அமர்ந்திருக்க விடாமல் கூப்பிடுவோம். தேவனே நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நெருக்கங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும்
நெருக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு நீர் ஆண்டவரே எங்கள் கூப்பிடுதலை கேட்டு எங்களை விடுவிக்கிற தேவன் என்றும், எங்கள் கூப்பிடுதல் உம்முடைய சன்னதியில் வந்து உம்முடைய செவிகளில் ஏறுகிறது என்பதும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க. தாவீதின் சத்துருக்களின் நெருக்கத்திலிருந்து விடுவித்த தேவன், இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.